சங்ககிரியை சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு சொந்தமான 2 லாரிகள் கடந்த 21ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருந்து டைல்ஸுகளை ஏற்றிக்கொண்டு மதுரையில் உள்ள இருவேறு டைல்ஸ் கடைகளுக்கு புறப்பட்டன. அவற்றில் ஒரு லாரி மதுரை சிவகங்கை பிரதான சாலையில் உள்ள சிவா எக்ஸ்போர்ட்ஸ் என்ற கடைக்கும், பழனிவேலு என்பவர் ஓட்டி வந்த லாரி கஜாரியா டைல்ஸ் கடைக்கும் செல்ல வேண்டும். 23ஆம் தேதி மாலை 2 லாரிகளும் மதுரையை நெருங்கிய நிலையில் பழனிவேலுவை தொடர்பு கொண்ட டைல்ஸ் முகவர் ஸ்ரீதர் என்பவர் அவசரமாக டைல்ஸ் தேவைப்படுவதால் தாம் அனுப்பும் வேறொரு கூகுள் லொகேஷனுக்கு வரும்படி கூறியுள்ளார். கூகுள் லொகேஷனை பயன்படுத்த தெரியாத ஓட்டுநர் பழனிவேலு இரவு ஆகிவிட்டதால் திருட்டு பயம் கருதி தன்னுடன் வந்த மற்றொரு லாரியுடன் சிவா எக்ஸ்போர்ட்ஸ் என்ற கடைக்கே சென்று இரவு தங்கியுள்ளார். காலையில் வழியை விசாரித்து செல்லலாம் என அவர் எண்ணியிருந்த நிலையில் காலை 7:30 மணியளவில் அங்கு வந்த வணிக வரித்துறை அதிகாரி குணாளன் என்பவர் ஆவணங்களை சோதனை செய்து டைல்ஸுகளை இறக்க வேண்டிய இடத்தை விட்டு ஏன் வேறு இடத்திற்கு வந்திருக்கிறாய் என கேட்டார். பழனிவேலு சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் 2,29,000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என கூறி ஆவணம் ஒன்றில் கையெழுத்து போடச் சொன்னதாக கூறப்படுகிறது. உரிமையாளரிடம் பேசிவிட்டு கையெழுத்து போடுகிறேன் என அவர் கூறியதால் ஆத்திரமடைந்த குணாளன் பழனிவேலுவை ஒருமையில் திட்டியதோடு போலீஸ் உதவியுடன் லாரியை வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றார். லாரி உரிமையாளர் கண்ணனின் விளக்கத்தை ஏற்க மறுத்து 4 நாட்களாக லாரியை விடாமல் அலுவலகத்திலேயே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சரியான உணவு, தண்ணீர், கழிப்பிட வசதியின்றி கொசுக்கடியில் வணிக வரித்துறை அலுவலக வளாகத்திலேயே காத்திருந்ததாக தெரிவித்த ஓட்டுநர் பழனிவேலு தனது வயதுக்கு கூட மரியாதை அளிக்காமல் அதிகாரி குணாளன் ஒருமையில் பேசி மிரட்டியதாக கூறினார். வயசுக்கு மரியாதை இல்லைங்க, ஒருமையில் பேசுறாரு. பிடிச்சவர் சேல்டாக்ஸ்காரங்க அவர் குணாளன். வாயா போயா கையெழுத்து போடுனா போட வேண்டியது தானே, பெரிய ஆஃபீஸர் நாங்கள் ஆஃபீஸர் தானே சொல்கிறோம், வண்டி எடுனா எடுக்க வேண்டியது தானே அப்படின்னா நாங்கள் ஓனரை கேட்காம எடுக்க முடியாதுங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு படிக்க தெரியாது, போக தெரியாது. பிடிச்சி கொண்டு வந்து போலீஸ்காரங்களை போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டாங்க. எனக்கு குழந்தை குட்டிங்க 4 பேர். இதை வச்சு தான் நாங்கள் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து 4 நாளாக 5 நாளாக கொசுக்கடியிலையும் சாப்பாடு இல்லாமல் வெளியே தர பாத்ரூம் போகிறதுக்குள்ளே வழி இல்லாமல் கிடக்கிறேன். லாரி உரிமையாளர் கண்ணனுக்காக களம் இறங்கிய வாகன் சேவை அமைப்பினர் ஆவணங்கள் சரியாக இருந்தும் ஏன் லாரியை விடுவிக்கவில்லை என அதிகாரியிடம் கேட்டனர். அதற்கும் மசியாத குணாளன் மேல் அதிகாரிகளிடம் பேசிவிட்டு லாரியை விடுவிப்பதாக கூறியுள்ளார். தகவல் அறிந்து செய்தியாளர்கள் அங்கு செல்லவே அதிகாரி குணாளன் லாரியை விடுவித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களாக 30 டன் பாரத்துடன் லாரி ஒரே இடத்தில் நின்றிருந்ததாக கூறும் கண்ணன், பாரம் ஏற்றிய லாரி குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் ஒரே இடத்தில் நின்றால் டயர்கள் வீணாகி அதுவே சுமார் 4 லட்சம் வரை இழப்பு ஏற்படும் என வேதனை தெரிவித்தார். இடம் தெரியாம விசாரிக்கிறதுக்கு நிறுத்தினதுக்காக வந்து பிடிச்சி நிறுத்தி ஃபைன் கட்டு 2,29,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. ஃபைனை வந்து நம்மளால கட்ட முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஃபைன் கட்டுற அளவுக்கு இது தொழில் ஒன்றும் இல்லை, தொழில் ஒன்றும் சுத்தமாக நசுங்கி போயிருக்கு. சேல்டெக்ஸ் வருவாய்த்துறைக்காரங்க இந்த மாதிரி கட்ட சொன்னால் நம்ம எப்படி கட்டுறது? ஒரு நாளைக்கு 3,500 டியூ பார் ஆகிட்டு இருக்கு. இது இப்படியே நின்று இருந்துச்சுன்னா அந்த டயர் பூரா ஏர் வந்து எல்லா டயரும் மறுபடியும் ஓடாது, ஏர் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். லாரியை பிடித்து அபராதம் விதித்த வணிக வரி அதிகாரி குணாளனை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முற்பட்ட போது அவர் பேச மறுத்துவிட்டார். ஒரு ஜான் வயிற்றுக்காக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி காட்டிய கரார் சம்பவம் லாரி உரிமையாளரை தவிக்க விட்டுள்ளது.